வெல்கம் டு ஜஸ்ட் லைக் தட் சேனல். இந்த வீடியோவில் 7 கப் ஸ்வீட்டு தீபாவளி ஸ்வீட் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 3 கப்ஸ் சுகர் எடுத்துக்கிறேன், 1 கப் கிராம் ஃப்ளோர் கடலை மாவு, அப்புறம் தேங்காய் துருவினது 1 கப் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பால், காய்ச்சின பால் 1 கப், அப்புறம் நெய் 1 கப். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கை விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டி விழாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ்னாச்சும் ஆகும். பட் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது, அதே சமயத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பாயில் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பாயில் ஆகும்போது கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அடி பிடிக்கும். ஸோ விடாமல் கிண்டிகிட்டே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அடியும் பிடிக்காது. அந்த நெய் ஊற்றி இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கமகமான்னு வரும். அட் த சேம் டைம் அந்த தேங்காய் திருவல், அப்புறம் மில்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் கிண்டுறதுலே பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எவ்வளோ லூஸாக இருந்தது. இப்போ போக போக டைம் ஆக அந்த பதம் வர கிட்ட நெருங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அந்த கடலை மாவு, நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா திக்காகுது. விட்டுறக்கூடாது, நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்திங்கனாக்கா இன்னும் திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பெருசாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி நல்லா திக்காக இருக்குது. ஸோ இப்போ இதில் அப்படியே விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டோம்னாலும் இதுவாகும். இப்போ பார்த்திங்கனாக்கா சைடில் பார்த்திங்கனாக்கா திக்காயிடுச்சு. இப்போ அப்படியே நெய் ஒரு பிளேட்டில் அப்ளை பண்ணி அதிலையே போட்டுகிட்டே வரணும். உடனே நைஸாக அந்த ஸ்பூனை வச்சு நல்லா தடவிட்டு உடனே சூட்டோடு சூடாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா தட்டி நல்லா ஷேப் ஈவனாக பண்ணிவிட்டு பீஸ் போட்டிங்கனாக்கா சூப்பரான எம்மியான 7 கப் ரெடி. இது பார்த்திங்கன்னா மைசூர் பாக் மாதிரி இருக்கும், ஆனால் இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கறதுனால அதை விட டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அந்த பதம் வந்தோடனே பிளேட்டில் மாற்றினோடனே உடனே ஸ்லைஸ் போட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் லேசாக மேலே பிரேக் ஆகுது பாருங்கள் என்னது. ஆனால் ஆற விடாமல் அப்போயே ஸ்லைஸ் போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.